தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உரைகள் நிகழ்ச்சியில் நாம் பேச இருப்பது சட்டசபையில் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிற ஒரு முக்கியமான பேச்சு. என்னன்னா, தமிழகத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர்கள் வர வேண்டும் எதிர்காலத்தில் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது கூடவே சொல்லியிருக்காரு, ஒருவேளை இந்தி படிக்க விட்டீங்கன்னா நாம் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்காரு. இந்த ஒரே பேச்சில் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கிறார். மற்றவர்கள் நிலைப்பாடுகளை இது மாற்றம் செய்யவும் செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா, தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் அப்படின்னு ஒன்று பேசுகிறதோட கூடவே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு 5-6 இந்தி பேசும் மாநிலங்கள் ஒன்றிணைந்தால் அவர்களால் ஒரு பிரதமரை தீர்மானித்து விட முடிகிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது இந்தியா முழுவதற்கும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. விஜய் தான் அடுத்த பிரதமர், அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜிங்கிறது தென் மாநிலங்கள் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைக்கிறார். இதன் மூலமாக ஒரு பிரதமரை உருவாக்கலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த எலெக்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பேசிகிட்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்கள் இருந்தது பார்க்குறோம். அதை யாருமே துணிந்து பேசலை, பாஜகவை தவிர. பாஜக கூட நிறைய டிப்ளமேட்டாக தான் பேச வேண்டியிருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது நேரடியாக இந்தி கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்பட வேண்டும், அதன் மூலமாக நம் இந்தியாவை ஆளலாம் அப்படின்னு இன்னொரு டைமென்ஷனை கொடுத்துருக்காரு. இப்படியான இந்த பேச்சுக்கள் என்ன அடுத்த கட்ட நகரும்? தமிழகத்திலிருந்து பிரதமர் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. தெற்கில் இருந்து பிரதமர், இந்தி படிக்க வழிவிட்டால் இந்தியாவே நம் வசந்தான் என்று விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தர்கள் திரு வெங்கடேஸ்வரன், பாஜக. வணக்கம் சார். வணக்கம் ஜி. மற்றும் முருகையன், மூத்த காங்கிரஸ் தலைவர். வணக்கம் சார். வணக்கம் சார். முருகையன் சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு எதிராகத்தான் ஆரம்பித்தது. இப்போ கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் ஆசைப்பட்டதை கூட்டணி வச்சு பேசிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆதவ் அர்ஜுனா நேற்று சட்டமன்றத்தில் பேசியது என்பது அவருடைய மனதில் உள்ள ஆசையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு உரிமை இருக்கிறது அவருக்கு. அப்போ தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் யாருமே இதுவரையில் பிரதமராக வரவில்லை என்ற அர்த்தம் அல்ல. மரியாதைக்குரிய காலம் சென்ற நரசிம்மராவ் அவர்கள் 5 ஆண்டு காலம் எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பான ஒரு ஆட்சியை 5 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது ஆழமாக. அப்போது மன்மோகன் சிங் இருந்த கூட நிதி மந்திரியாக இருந்ததனால் அவர் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் உலக பொருளாதாரத்தோடு இந்தியாவை இணைத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்தியா பொருளாதாரத்தை வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அடிக்கல் நாட்டியவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங், நரசிம்மராவ். அதை மறுக்க முடியாது. ஆனால் 5 ஆண்டு காலம் அவருக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை, அமைதியான ஆட்சியை, எந்தவித பெரிய பாதகமான எந்த இதுவும் இல்லாமல் அவர் நடத்தியதில் நரசிம்மராவுக்கு அந்த பாராட்டு உண்டு. அதுக்கு மற்றொரு உள் அர்த்தமும் இருக்குது. அதில் நீங்கள் பிஜேபி எந்தவித தடங்களும் கொடுக்கவில்லை. அத்வானியாக இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் அங்கே பார்லிமெண்ட்டில் இல்லாமல் இருந்தாலும் அவங்க எந்த விதமான தடங்களையும் இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அதுக்கு நான் உள்ளர்த்தம்லாம் கற்பிக்க விரும்பலை. ஆர்எஸ்எஸ்னுடைய ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாம், ஆர்எஸ்எஸ்னுடைய முழுமையான ஆதரவு நம்முடைய நரசிம்மராவுக்கு இருந்தது. அதன் விளைவாக எந்த தடங்களும் இல்லாமல் நல்லதொரு ஆட்சியை 5 ஆண்டு காலம் கொடுத்தார். அதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் முக்கிய காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் தேவகவுடா ஒருவரை வந்தார். அவர் தென்னிந்தியாவை சேர்ந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர். தேவகவுடா வரும்பொழுது பிஜேபிக்கும் பெரிய இல்லை, எங்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லை. அப்போ இந்த 3வது கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ தேவகவுடாவை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு காங்கிரஸ் தான் முக்கிய காரணமாக இருந்தது. காங்கிரஸ் வெளியே இருந்து ஆதரவு அளித்தது, மந்திரி சபையில் சேரல, வெளியே இருந்து ஆதரவித்து அவர் ஒரு வருஷமோ 2 வருஷமோ இருந்தார், அவ்வளோதான்.
இது தென்னிந்தியாவுக்கு கிடைத்த ஒரு இது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி முதல் சான்ஸ் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு கிடைத்தது. அது ஜவஹர்லால் நேரு மறைந்த பின்னால் காமராஜர் தான் நாட்டு பிரதமராக வரப்போகிறாருங்கிற ஒரு பேச்செல்லாம் அடிபட்டது. ஆனால் அவர் என் உயரம் எனக்கு தெரியுங்கிறது மாதிரி என்ன வட இந்திய தலைவர்களை நம்பியெல்லாம் அந்த பதவியில் போய் உட்கார்ந்து நம்மளை நீடிக்க விடுவான சந்தேகம் அவருக்கே இருந்தது. அதனால் இல்லை என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட ஜவஹர்லால் நேரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் என்ற பதவிக்கெல்லாம் வருவதற்கு முக்கிய காரணகர்த்தவாக இருந்தவர். இல்லை, அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் என்னால் ஆள முடியாது அப்படின்லாம் சொல்லலை அப்படிங்கிறதான் பார்க்குறேன். நான் உயரம் எனக்கு தெரியும் சொன்னது ஆனா கூட காமராஜர் சூழல் கிடையாது. அவர் வந்து தென்னிந்திய அகில இந்திய தலைவரா இருக்கப்ப அவர் சொன்னார் நீங்க வந்தா சரியா இருக்குன்னு அவர் ஒரு முடிவை எடுத்து ஒரு பிரதமரை உருவாக்கினார் அப்படிங்கிறது. அப்ப இந்திரா காந்தியை வந்து தன்னுடைய இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியமான காரணம் என்பதற்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் எல்லாரையும் சமாதானப்படுத்தி, ஏன்னா மொராஜி தேசாய் தான் முக்கியமான போட்டியாளராக இருந்தார், அதையெல்லாம் வந்து சமாதானப்படுத்தி அங்கே உள்ள அந்த குழுக்களை எல்லாம் அழைத்து பேசி இந்திரா காந்தியை தான் பிரதமர் என்று தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய காரணகர்த்தா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். இல்லை என்றால் அவர் நினைத்திருந்தால், ஆசை வைத்திருந்தால், இந்த காலத்திலாம் பதவின்னா அலைகிறாங்க இல்லையா, அந்த அலைச்சல் குணம் பெருந்தலைவர் காமராஜர் இல்லை. இருந்திருந்தால் அவர் வந்து அந்த வாய்ப்பு இருந்தது, அதை நம்ம விட்டுட்டோம். 2 முறை வாய்ப்பு இருந்தது, நம்ம புரியுது. அதை தாண்டி ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அது வாய்ப்பு இருந்தது. அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த கூட்டணி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரே அதை ஏற்றுக்கலை. ஏன்னா காஷ்மீருடைய முதலமைச்சர் வந்து மூப்பனார் போய் கேட்குறார், ஆதரவு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, ஏவையா உனக்கு உங்கள் ஊர் முதலமைச்சரே ஆதரவு இல்லைங்கிறாரு, நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் நான் ஆதரவு கொடுத்தா மட்டும் எப்படி வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவர் என்ன பண்ணார், அந்த முயற்சியையே மூப்பனார் வந்து விட்டு விலகிட்டார். அது ஒரு கடந்த காலங்களில் ஆமாம் நம்ம கடந்த காலங்களில் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அது மாதிரி இருக்கிறதுனால அவருடைய எண்ணங்களை சிந்தனைகளை அவர் வெளியே சொல்லுகிறார், தவறல்ல. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் நம்முடைய இந்திய கூட்டமைப்பு அதே கேள்விதான் காஷ்மீர் முதலமைச்சர் கேட்ட கேள்விதான் நான் கேட்க விரும்புகிறேன். உங்க கூட்டணியில் இருக்கிற கூட்டணி முதலமைச்சரே தமிழகத்திலிருந்து தான் பிரதமர் அப்படிங்கிறாரு. அப்போ ராகுலோட நிலைமை இல்லை, அவர் வந்து அவர் தான் பிரதமர்னு யாரும் எந்த வாயிலையும் வந்து ஆதவர்ஜனாவும் சொல்லலை, விஜயும் சொல்லலை. அது இல்லை, எப்படி சொன்னாலும் ராகுல் காந்தியை தமிழராவோ இல்ல தென் மாநிலங்களை சார்ந்தவராவோ மாற்ற முடியாது சார். நீங்க அகில இது வந்து சாத்தியமில்லாத ஒன்றுதான். இன்றைய நிலவரத்தில் வந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது பிஜேபியாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், யார் வெற்றி பெற்று வந்தாலும் இந்த 4-5 மாநிலங்களிலிருந்து ஒரு பிரதமர் வரும்போது மிகவும் சாத்தியம் இல்லாதது. அது வட இந்தியாவினுடைய தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் தெரியாது. அப்படியெல்லாம் வந்து நீ சட்டத்தையே நீ மாற்றணும், சட்ட திருத்தமே கொண்டு வரணும். இந்தியாவில் சட்ட திருத்தத்தை தாண்டி கூட்டணியில இருந்துட்டே ராகுல நாங்க பிரதமராக்க உள்ளருத்தம் கற்பித்து கூட்டணி பலத்துல வந்து ஏதோ நீங்க வந்து ஊரு விளைவிக்க கேட்கிற கேள்வியாதான் இதை பாக்குறேன் தவிர அதெல்லாம் இல்ல. முருகன் சார், நான் ரொம்ப தெளிவாகவே கேட்டுறேன். தமிழகத்திலிருந்து அடுத்த பிரதமர் வரணும்னா யாரு வரணும்? இப்போ யாரா இருக்கலாம்? தமிழகத்திலிருந்து அடுத்த பிரதமர் சொன்னா அது நம்ம கடிக்க முடியாது சார் இப்போதைக்கு. அது நான் யாரு அவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் ஆசைப்படுவாங்க சார். யார் ஆசைப்படுவாங்க? அது கண்டிப்பா ராகுல் காந்தியா இல்லங்கிறது மட்டும் ராகுல் காந்தி இதுக்கு சம்பந்தம் இல்லை. உங்க கேள்விக்கும் யார் வருவாங்கன்னு சொன்னா இங்க கூட விஜய சொல்லுங்க, இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்காரு, இந்த பக்கம் வந்து அப்புறம் அதிமுக ஆளே இல்ல. இப்படிதான் இருக்கு. அதை விடுங்க, ராகுல் காந்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு கால் காங்கிரஸ் வந்து அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விஜய் வந்து முதல் ஆளாக ஆதரிப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா விஜய் வந்து இயற்கையிலேயே ஒரு காங்கிரஸ்காரன் சார், அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். 2019 அப்ப இது ரொம்ப நல்லா இருக்கே சார். ஒருவேளை விஜய் பிரதமர் ஆயிட்டா காங்கிரஸ் சொல்ல முடியாது சார். அவர் தாவேக்காவே கலைத்து விட்டு காங்கிரஸ்ல சேர்ந்து கூட அவர் பிரதமர் ஆனார்னு சொன்னா அது வரவேற்கத்தக்கது தானே. காங்கிரஸில் இருந்து பிரதமர் விஜய் மூலமாக தமிழகம் ஒரு பிரதமரை அடைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவர் இயற்கையிலேயே ஒரு காங்கிரஸ். 2019 வந்து ராகுல் காந்தி சந்தித்து இல்ல உங்க கேள்வி நான் அவர் வைக்கிறேன் சார். வெங்கடேசன் சார், என்ன சார் காங்கிரஸ் பிரதமர் ஆக முடியாதுன்னு நினைச்சீங்க, அடிச்சு புடிச்சு மினிஸ்டர்ல வந்துட்டோம், அடுத்தது காங்கிரஸ் பிரதமர்.
இல்லை இப்போ 2 என்ன நாளாக பண்ண போறீங்க? சட்டசபையில் வந்து ஆதவ அர்ஜுனா பேசின உடனே 2 நாளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் வைத்த புளியை கரைச்சிட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையான சட்டசபை உறுப்பினர்களை தாவேக்கா பெறாததுக்கு முன்னாடி 108 பெறதப்ப முதல் ஆளாக விஜய் சார் பல்லு கூட விளக்கிட்டு இருக்க மாட்டார். முதல் ஆளாக போய் கிடிச்சு தொடங்குற ஆதரவு குத்து நாங்களே மற்ற ஆதரவுலாம் எப்படி தரோம், நீங்கள் எதுவும் அலையாதீங்க, உங்கள் ஆட்சி அமையத்துக்கு நாங்களே பாதுகாப்பு தரோம்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பேசி 2 கம்யூனிஸ்ட்டு பேசி முஸ்லீம் லீக் கேரளாவில் ஏற்கனவே நாங்கள் உள்ளே இருக்கோம், தேசிய லெவலில் நாங்கள் கம்யூனிஸ்டோட சில மாநிலத்தில் கூட்டில் இருக்கோம், கேரளாவில் மட்டும்தான் நாங்கள் எதிரியாக இருப்போம், மற்றதில் கைகோத்திருப்போம், நாங்களே பேசி பெரும்பான்மை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு நம்பிக்கை விட்டோன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து காங்கிரஸ் சொல்கிறதெல்லாம் அவர் செஞ்சார். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்றைக்கி திட்ட கமிஷனாக போட்ட மான்டெக்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியும். உங்களுக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து திட்ட கமிஷனுடைய தலைவராக இருந்தார். அவர் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்துக்கு மேம்படுத்துவதற்கான அந்த குழுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. பக்கா காங்கிரஸ்கார் அவர். இன்றைக்கி காவேரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுனா கூட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் டீலிமிட்டேஷனுக்கு எல்லோரும் வாங்கன்றாங்கன்னா, காவேரி பிரச்சனையை கூப்பிட்டுனா இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய பொய்யான முகங்களை மக்களிடம் தோல் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒன்றும் ராகுல் காந்தி வந்து பேர் கிடப்படும், அவங்க சிவகுமாரை போட்டு கிழி எல்லா கட்சியும் கிழிப்பாங்கன்ற பயந்து காவேரியில் வந்து மக்களுக்கு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, கடைமழைகளுக்கு தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, 25 மாவட்டங்கள் வீணாக போனாலும் பரவாயில்ல, எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, மேகதாதுல அணை கட்டினாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் காங்கிரஸை மட்டும் முட்டு கொடுத்து தாங்குவோம் அப்படின்னு சொல்லி தாங்கினாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இப்போ காங்கிரஸுக்கு செய்த ஒரு விஷயம். 2 வருடங்கள் இருக்கிறதுக்கான பிரவீன் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு, பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த பட்ஜெட்டே தயாரித்தாங்க. காங்கிரஸோடைய எம்பியாக இருக்கக்கூடிய அவர் பொருளாதார வல்லுநர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, அவர் தான் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறதுக்கான மூல காரணமாக இருந்தாருன்ற ஒரு செய்தியும் அடிபடுது. இப்படி வந்து எல்லாமே ஒரு அப்படியே ஒரு காங்கிரஸுக்கு ஒரு அப்படியே தேன்மழை அப்படியே பொழிகிறப்ப ரொம்ப ரிலாக்ஸாக, ஆஹா நம்ம சொல்கிறதெல்லாம் விஜய் கேட்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட ஈஸியாக வாங்கிடலாம். எப்படி முன்னால் இருந்த முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியாவின் முதல் பிரதமர் வேட்பாளராக, இந்தியாவில் வந்து இனிமேல் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸுக்கு நாங்கள் முதல் முன்மொழியிறது ராகுல் காந்தின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கவங்க எந்த முதலமைச்சரும் சொல்லாதப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், என்னுடைய உடன்பெறாத தம்பி அப்படின்லாம் சொல்லி வந்தாங்க. இன்றைக்கி 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி நம்மளை கொண்டு வந்துருவாங்க. எப்படி நம்ம வந்து திமுகவை அவர் வாயாலே சொல்ல வச்சோமோ அதேமாரி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் வாயாலே சொல்ல வைக்கலாம், ஆதவ அர்ஜுனா வாயாலே சொல்ல வைக்கலான்னு காங்கிரஸ் வந்து இலவு காத்து கிளியாக காத்திருந்தது. ஏன்னா இவங்க ஒரு பாலாக அடிச்சுட்டு வராங்களே, திட்ட கமிஷன் அடிக்கிறாங்க, காவிரி பிரச்சனைக்கு அடிக்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி கொடுக்குறதுக்கு அடிக்கிறாங்க, ஒவ்வொன்றா அடிச்சுட்டு வரப்போ நமக்கு ஈஸியாக நடந்துருன்றப்ப தான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக வரப்போகிறோன்னு சொல்லி பெரிய ஆப்பை தூக்கி காங்கிரஸுக்கு ஆதவ அர்ஜுனா வச்சிருக்கார். பெரிய ஆப்புனா என்ன ஆப்புனா, ராகுல் காந்தி இனிமேல் இந்தியாவின் பிரதமர் வேட்பாளர் இல்லை, போன முதலமைச்சர் பண்ண மாதிரி தப்ப இந்த நாங்கள் பண்ண மாட்டோம். யூபியில் ஒரு யூபி தான் வந்து இன்றைக்கி வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எம்பி பலம் இருக்குது. அதுமாதிரி 4 மாநிலங்கள் சேர்ந்தால் இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு எம்பி பலம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே சவுத்துலேயும் கொஞ்சம் பலமாக நம்ம இருக்கணும், சவுத்தில் பலமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பிரதமர் வேட்பாளர் ரேஸில் நிறையா பேர் முட்டி மோதி சவுத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இன்றைக்கி தேவகவுடா அவர்கள் நரசிம்மராவ் மட்டும் சார் வந்து மேற்கோள் காட்டினாங்க. சந்திரபாபு நாயுடு திடீர்னு நான் பிரதமர் வேட்பாளராகன்ட்டு எல்லா முதலமைச்சரும் பார்த்து முட்டி மோதி தோத்தவர் தெலுங்கு தேசமே போதுன்னு போய் உட்காந்துட்டார். நல்ல கட்சியை வளர்ச்சிருந்தார் சந்திரசேகர் ராவ். பாரதிய தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி வந்து பெரிய லெவலாக வளர்ந்தவரை என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய மகள்கிட்ட கவிதாட்டை கொடுத்துட்டு நான் இந்தியா ஃபுல்லாகவே சுற்றுப்பயணம் பண்ணி நான் பிரதமராக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் முட்டி மோதி ஒட்டுமொத்த கட்சியை அழிஞ்சு இன்றைக்கி ரேவந்த் ரெட்டி வந்து உட்காந்துருக்கார். ஸோ சவுத்துலேருந்து போனவங்க எல்லாருமே இன்றைக்கு வந்து மூப்பனார் நீங்கள் சொன்னீங்க, காமராஜ் அவர்களை சொன்னீங்க, கலைஞர் அவர்கள் சொன்னீங்க, அவர்களுக்கெல்லாம் என்னென்னா சவுத்து வயசே பெரியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லை. 1. 2வது சவுத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிகளுக்கும் ஆதரவு பெறவரோ அவங்க நினைக்கவும் இல்லை. காமராஜ் அவர்களுக்கு ஓரளவு ஆதரவு இருந்துச்சு, அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு வந்து கிங் மேக்கராக இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டால், பிரதமராக இருக்கணும் விருப்பம் இல்லை அவருக்கு. ஆனால் மூப்பனா அவர்களுக்கு ஆசை இருந்துச்சு, கலைஞர் அவர்களுக்கு ஆசை இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மையா கூட மோடியா லேடியான்னு சொல்லி கூட முன்னெடுத்துறாங்க. ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி அவங்க பெரிய லெவலாக கொண்டு போய் அவங்க கட்சியும் வழக்கில் பெரிய தலைவர்கள்கிட்ட ஒரு நட்போடு இருக்கிறதுனால அது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கோம், அப்துல் கலாம் ஐயா தேர்ந்தெடுக்கோம், ஆர் வெங்கட்ராமனை தேர்ந்தெடுக்கோம், சவுத்துலேருந்து நிறைய பேரை ஜனாதிபதியை கொண்டு வந்துட்டோம். ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஒரு பிரதமரை கூட நம்ம இதுவரையும் கொடுக்கல. நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் 80வது ஆண்டுகளும் வந்துட்டோம், சுதந்திர தினத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கர்நாடகா தேவகவுடா வந்துட்டார், ஆந்திராவுக்கு நரசிம்மராவ் வந்துட்டார். இது ஒரு குறையாக இருக்குது. இந்த குறையை போக்கு விதமாக அவர் சொன்னது வந்து யாரை சொல்கிறான்றது சின்ன பிள்ளை கூட தெரியும். அடுத்த எங்கள் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்க எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் தான் நெக்ஸ்ட்டு வந்து பிரதமராக ஆக போகிறாரு அப்படின்றத சொல்லாமல் சொல்லிவிட்டு
தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகுவார் அப்படின்னு நீங்கள் வந்து இலவ காத்து கிளி மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம். ஆனா ராகுல் காந்தி தான் பிரதமர் நாங்க சொல்ல மாட்டோம். சொல்லாம சொல்றாரு விஜய். 2029 ராகுல் காந்தி தான் பிரதமர். சொல்ல மாட்டாரு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அவதான் சொல்லிட்டாரு சார். ஒருவேளை இவருடைய கற்பனை சார், இவருடைய மனதில் உள்ள ஆதங்கம், மனதில் உள்ள ஆசை, அவர் சொல்ற ஒரே ஆசையை வெளிப்படுத்தி இதுக்கு பதில் சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக நாங்கள் ராகுல் காந்தி அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாங்க. அன்னைக்கு குஷியா இருந்துச்சுல. இன்னைக்கு அந்த மாதிரி ஏன் ஆதவர்ஜுனா சொல்லல? அப்ப நீங்க பிரதமர் வேட்பாளர் இல்ல. ஆதவர்ஜுனா சொல்ல வேணாம் சார், விஜய் சொல்லுவார். நான் என்ன சொன்னேன், ஆதவர்ஜுனா வந்து இந்த பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். தந்தை பெரியார் சொல்றாரு, அடுத்தது அண்ணாவை சொல்றாரு, அப்புறம் அம்பேத்கர் சொல்றாரு, பெருந்தலைவர் காமராஜர் பேரை சொல்லுங்க. இன்னைக்கு தமிழக வளர்ந்து தலைவரே தவறான பதிவு செய்யறாரு. 5 கொள்கை தலைவர் யாரு சொல்லல சார். அவர் பேச்சுல பதிவை அவர் பதிவு தந்தை பெரியார், அதற்கு பிறகு மறுப்பு தெரிவிங்க. தந்தை பெரியார சொல்றாரு, அண்ணாவை சொல்றாரு, அம்பேத்கரை சொல்றாரு. ஆனா பெருந்தலைவர் காமராஜரை வந்து யார் சொல்றாரு? தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து எல்லா இதுலயுமே காமராஜரை நிச்சயம் குறிப்பிடுறார். அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய, அதுக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய இவர் வந்து ஆதவர்ஜுனா வந்து காங்கிரஸ் மனநிலையே இல்லாதவர். அவர் திராவிட இயக்கத்துல வந்து பலம் பெற்றவர் சார். வெங்கடேஸ்வரன் சார் சொன்னதை அவர் முன்மொழிஞ்சிருக்காரு, நீங்க வழிமொழிறீங்க. இல்ல நான் வழிமொழியல, அததான் சொல்றாரு. வழிமொழி சார். காங்கிரஸ் இல்ல சார், அவர் காங்கிரஸ் கலந்து கொண்டிருக்கிறது, ஆதவர்ஜுனா அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அவர் சொன்னதை நீங்க வழிமொழி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் வந்து நீங்க எங்களுக்கு வேண்டிய விஜய் தான் சார். விஜய் தான் தலைவர். அவருக்காக தான் இந்த ஆட்சி கிடைச்சிருக்கு, ஓட்டு விழுந்திருக்கு. விஜய் பிரதமர் கூட முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் ராதவ் அவர்கள், சொல்லுங்க சார். விஜய் அவர்கள் அவருடைய தலைவர் வந்து விஜய் வந்து மேலும் மேலும் தலைவராக வரணும், இல்லை பிரதமராக வரணும் ஆசைப்படுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வந்து காங்கிரஸ் மனப்பக்குவம் உள்ளவர் விஜய். இவர் வந்து திராவிட இயக்கத்தினால் வந்து பலன் பெற்றவர் வந்து நம்ம ஆதவர்ஜுனா நினைக்கலாம். ஏன்னா நேற்று பேசும்போது பெருந்தலைவர் காமராஜர் பேரை சொல்லல சார். இன்னொரு தவறான ஒரு வார்த்தையை சொன்னார். நான் கூட்டணி கட்சிலாம் இருக்கேன், அரசாங்கத்தில் இருக்கோம், இருந்தாலும் நான் குறிப்பிடுறேன். அவர் ஒன்று சொல்றார், முதல் அரசியல் சட்ட திருத்தம் தந்தை பெரியாராலும் அண்ணாவாலும் கொண்டு வரப்பட்டது தவறான ஒரு தகவலை தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். முதல் அரசியல் சட்ட திருத்தம் பிற்பட்ட பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு 27% இடஒதுக்கீடை கொண்டு வந்ததுக்கு பெரியார் தூண்டுதலாக இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் தான் நேரு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் காமராஜர். அவர் வந்து பெரியாரையும் சொல்றாரு, தவறா சிலதெல்லாம் பேசுறாரு சார். தவறா பேசுறதுல இதுவும் ஒரு தவறு சார். தென்னிந்தியாவில் ஒருத்தர் வரணுங்கிறத நான் வரவேற்கிறேன். நான் கேள்வி கேட்க வைக்க விடுங்க. 2 வழிமுறைகள் இருக்கு. அதாவது ஆதவ் சொன்னதுக்கு ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் மனநிலையோடு இருக்கிற விஜய் அவர்கள் பிரதமராக வந்து விட்டால் அப்ப தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர், அவர் நாம காங்கிரஸ் பிரதமர்னு சொல்லிக்கலாம். காங்கிரஸ் பிரதமராச்சு, தமிழக பிரதமர் ஆச்சு. ஒண்ணு இது வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு கூட இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ராகுல் அவரே பிரதமர் ஆனா கூட வயநாட்டுல இருந்து தானே போறாரு. ஒருவேளை வயநாட்டிலேருந்து போகிறதால அவர் தென்னிந்தியாவில் இருக்கிற பிரதமர்னு அதை தான் சொல்லியிருக்காரு. நாம தான் தப்பாக புரிஞ்சுட்டு எதுவும் பேசிட்டு இருக்கோம். ராகுல் காந்தி சரி, ராகுல் காந்தி வயநாட்டிலேருந்து போகிறதுனால சொல்றீங்களா? அது வந்து நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம் சார். அவர் தேசிய தலைவர், அப்படி எடுத்துக்கலாம்ல. அவர் தேசிய தலைவர். அவர் தமிழ்நாட்டில இருந்தும் போவாரு, கேரளாவில இருந்தும் போவாரு, கர்நாடகத்துல இருந்தும் போவாரு, எங்க இருந்தாலும் அவர் ஜெயிக்கலாம். அவர் ஒரு தேசிய தலைவர். இந்தியாவில் இருந்தான் அடுத்த பிரதமர்னா ராகுல தான் சொல்லியிருக்காரு போல சார். அப்படி எடுத்துங்க, தப்பு இல்ல, அது கரெக்ட் தான். நீங்க சொல்றது ஒரு வகையில பிரியங்கா காந்தி சொல்லி நான் வந்து உணர்ந்து கொள்ள முடியாது, நீங்கள் உணர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. அது உண்மைதான். கேரளாவிலிருந்து வெற்றி பெற்று சென்று பிரதமராக சொன்னா அது தென்னிந்தியாவிலிருந்து போனவர் தான் வெற்றி. தென்னிந்தியாவின் எம்பி வந்து பிரதமர் ஆகிட்டார். அது வந்து வரவேற்கத்தக்கது தான் சார். நீங்கள் தமிழனே ஒருத்தன் பிரதமர் ஆகிறத வந்து நம்ம ஒன்றும் வரவேற்காமல் இருக்க முடியாது. அது யார் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவிலிருந்து வரலாறுகள் சொல்லுது. ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழன் வந்து இந்த நாட்டின் பிரதமர் என்று சொன்னால் நாமெல்லாம் வரவேற்றாக வேண்டும். என் கட்சி தான் நான் இங்கே போகணும்னு சொல்ல வரவேற்றமா
என்னது வரவேற்றுமா இல்ல, இல்ல, வரலாறுகள் நீங்க என்ன சொல்லுதுன்னு வரவேற்கல. உங்களுக்கு சார், தெரியல. வரவேற்கிறதுக்கு இப்ப நீங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறதுனால நம்ம சொல்றோம், மனதுக்குள்ள இருக்கு. ஒரு தமிழன் பிரதமராக இருந்தால் வரவேற்க தான் செய்வோம், தப்பே இல்லை. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா என்றால் இல்லை. அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். நீங்க இந்திய அரசியல் சட்டத்திலேயே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து 2 முறையோ 3 முறையோ வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் பிரதமராக இருக்கும் பட்சத்தில் ஒரு முறையாவது 3க்கு 1 ஒரு முறையாவது தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் பிரதமராக இருக்கணும்னு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அது கண்டிப்பா, அதாவது அந்த முறைப்படி கொண்டு வரணும். அது மாதிரி 3 முறைக்கு ஒரு முறை தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஒருத்தர் இருக்கலாம், ஒரு தடவை வந்து கேரளாவா இருக்கலாம், ஒரு தடவை கர்நாடகா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இல்ல. தென்னிந்தியா அப்படி ஏதாவது நடந்தாதான் உண்டே தவிர மற்றபடி வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. கொண்டு வந்தால் ஒழிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் நமக்கு நிச்சயமா எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இந்த முறை நமக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த நீங்க வேட்பாளர் அறிவிப்புல வருது தெரியுமா உங்களுக்கு, ஒவ்வொரு முறையும் வந்து இன்னாரு நிக்கணும், இதுல இன்னாரு நிக்கணும் அப்படின்னு வருது இல்லையா? நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு. அதை நான் வெங்கடேஸ்வரன் சார் வைக்கிறேன். வெங்கடேஸ்வரன் சார், தமிழகத்தில் 2 பெரும் கட்சிகள் இருந்தது. அந்த இடத்துல பாஜக கால் ஊன்றிடும் மலர்ந்ததும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய நான் எல்லாரும் மாதிரி நான் சொல்ல விரும்பல, ஆனால் நிறைய மாற்றங்களில் பாஜகவில் இருந்தது. நிறைய கட்சிகளோட வளர்ச்சிகள் இருந்தது, உங்களோட வளர்ச்சியும் இருந்தது, நம்ம இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதை 2 கட்சிகளும் ஓரங்கட்டிட்டு யாரும் எதிர்பாராத அளவு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்போ நம்ம என்ன பேசணும்? சும்மா பேசுகிறாரு, கூட்டம் கூடும், ஓட்டு ஆகாது, ஆட்சி அமைக்க முடியாது, சீட்டு வரும், நம்ம எல்லாம் பேசணும், சாதிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த குரல் வந்து ரொம்ப கேட்டிருக்கு. அதை தாண்டி அவர்கள் கேரளாவிலையும் எவ்வளோ கூட்டம் கூடுது, அதற்கான வேலைகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறீங்க. கர்நாடகாவில் கோயிலுக்கு போகும்போது அங்கே எவ்வளோ கூட்டம் நடக்குது, ஆந்திராவில் அவருக்கு இருக்க சப்போர்ட் எல்லாமே பார்க்குறோம். ஸோ அப்போ இது எல்லாமே சப்போர்ட்டுகள் எல்லாமே பார்க்குறோம். பார்த்துட்டு அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறார். இது நம்ம காமெடியாவோ ரொம்ப லைட்டாவோ எடுத்துகிட்டு போகாமல் கூட இது கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தோம்னா அவர் சொல்வதை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் எந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். மக்களுக்கு வந்து பெரிய எதிர்ப்புகள் இல்லை, ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னொரு கட்சியை எதிர்பார்க்குறார்களா? அதுவும் குறிப்பாக தென் இந்தியாவில் பாஜகவிற்கு பெரிய பலம் இல்லை. பலமான மாநிலங்களும் உண்டு, நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இது அடுத்த சவாலாக பாஜகவிற்கு உருவாகிறதா? இல்லை, இது சவால்லாம் ஒன்றும் இல்லைங்க. தமிழகத்தில் பாஜக வந்து நேரடி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லி தேர்தலில் போட்டியதில்லை. போன வாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நான் தமிழக பாஜகவிற்கான சேலஞ்சாவே நான் பார்க்கல. ஏன்னா நீங்க அந்த போட்டி ரேஸ்ல இல்ல. நாங்க வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சின்னு நாங்க பதிவு பண்றோம். இன்னைக்கு எந்திரிச்சிருக்கோம், நிக்கிறோம், ஓடுறோம். மத்திய பாஜகவே அகில இந்திய பாஜகவிற்கே இவர்கள் போட்டியாக உருவாகிறார்களா? ஏன்னா அவர் சொல்ற ரொம்ப கிராஃப்ங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப சரியா பயன்படுத்தி. நல்லா தெரிஞ்சுங்க, ஜனாதிபதி அப்துல் கலாமை 2வது முறையாக ஜனாதிபதி ஆக்குவதற்கு பாஜக மிகப்பெரிய முனைப்பை ஏற்படுத்தியது. அவர் ஜனாதிபதியை ஆக்காம தடுத்தது யாருன்னா அன்றைக்கு இருந்த திமுகவும் காங்கிரஸும் தான். அதாவது தன்னுடைய மாநிலத்திலேருந்து ஒருத்தர் பிரபலம் அடையக்கூடாதுன்னு சொல்லி காலை பிடிச்சி வர்றதில் காங்கிரஸும் கில்லாடிகள், திமுகவும் கில்லாடிகள், 2 பேர் சேர்ந்து. இது உலகறிந்த செய்தி, நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. கலாம் அவர்கள் போட்டியிலேயே விலகிட்டார். இந்த மாதிரி ஒருத்தங்க பின்வாங்கினோன்னே ஒரு போட்டி போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான்னு, நான் போட்டிக்கே வரலங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு ட்ரம்ப் பட்டியை கொடுங்க, நான் ஒரு முறை அவர் அப்புறம் சார் சொன்னது வந்து காமராஜர் பேரை ஆதவர்ஜுனா சொல்லன்றார். ஆதவர்ஜுனாவுக்கு சொன்னாலும் சொல்லலாட்டியும் அவங்களுடைய 5 தலைவர்களோட கொள்கை தலைவரில் காமராஜர் இருக்கார்ல. 2வது காமராஜர் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க உண்மையான காங்கிரஸா? நீங்க இந்திரா காங்கிரஸ், தாபன காங்கிரஸ். அவரு உங்களுக்கு கை சின்னம் தானே, ராட்டையா உங்க சின்னம்? அதெல்லாம் இல்ல. 1980 தகவலை நான் தெளிவா பதிவு பண்றேன். பேசி முடிக்கட்டும். உங்களுக்கு மறுப்பு இருந்தா உங்க நேரத்துல சொல்லுங்க. மாயத்தேவர் அவர்கள் திண்டுக்கல்ல போட்டிடுறப்ப காங்கிரஸும் போட்டிடுச்சு, இந்திரா காங்கிரஸும் போட்டிடுச்சுல. அப்புறம் நாங்க காங்கிரஸோட தான் இருக்கோம், காங்கிரஸோட தான் எங்களுக்கு கொள்கை தலைவர், நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது நீங்க இடையில பேசிட்டு இருக்கீங்க, குறிச்சு வச்சுட்டு பேசுங்க. எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? நான் வந்து முருகையன் சாரை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர் பிறந்திருந்தாருன்னா அவர் காங்கிரஸ்காரர், நான் ஒத்துக்கிறேன். இந்த இடையில எமர்ஜென்சி கொடுத்த பிறகு விவி கிரி அவர் ஜனாதிபதி ஆகிறப்ப இந்திரா காங்கிரஸ் ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு காங்கிரஸ் உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. இது யார் காங்கிரஸ்ங்கிற இப்ப சொல்றேன் கேளுங்க. அதாவது
2016 சாரி இப்போ வந்து ஆதவர்ஜுனா சட்டசபையில் என்ன பதிவு செய்கிறாருன்னா, அதுக்கு நீங்கள் ஒரு முட்டு கொடுத்தீங்க, ஆனால் அது வந்து அவரே காமெடியாக எடுத்துக்கிட்டார். அது ஒரு சீரியஸஸ். என்ன முட்டு சார்? அதாவது ராகுல் காந்தி வந்து சவுத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு பிரியங்கா காந்தி கூட இதையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கீங்க. எனக்கு என்னன்னா காமெடி, ஆதவர்ஜுனா என்ன மென்ஷன் பண்றாருன்னா, சவுத்துல இருந்து ஒருத்தர் வரணும்னு தான் மென்ஷன் பண்றாரு தவிர ராகுல் காந்தி சவுத்துல இருந்து வரணும்னு அவர் மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து முட்டு தான் நான் பார்க்குறேன். இல்லை சிரிப்பை வழிப்பு பண்ணி சொல்றேன். அவர் வந்து இன்னொரு பதிவு சொன்னார். விஜய் முடிச்சிடுறேன். விஜய் அவர் உண்மையான காங்கிரஸ்காரன்றார். இதே 2016 ஆண்டு வந்து மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரப்ப விஜய் சாரும் அவருடைய பிஏவா இருந்த பிடி செல்வகுமார் நானும் இருந்த அந்த கூட்டத்தில் மோடிஜி அவர்களிடம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாரு. அப்போ அவர் பாஜக காரன் நீங்கள் சொல்லுவீங்களா? இது என்ன கதை இது? சும்மா போய் ஒருத்தர் சந்திச்சாருன்னா அவர் உண்மையான எஸ்ஏசி என்னைக்குன்னா உண்மையான காங்கிரஸ்காரன்னு சொல்லியிருக்காரா விஜயோட தந்தையார்? அவர் பெரிய திமுக அனுதாபி, உங்களுக்கு தெரியும். கலைஞருடைய வசனத்தில் பல படங்கள் எடுத்தவர். அவர் மிகப்பெரிய திமுக அனுதாபியாக இருந்தார். அதுக்கப்புறம் சண்டை போட்டு வெளியே வந்தாங்க. விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜுனா தனக்கான ஸ்பேஸை வேற மாதிரி உருவாக்குறார். என்ன உருவாக்குறாருன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளராக வர அவர் ஆசைப்படுகிறார். அதற்கு ஒரு தூபத்தை போடுறார் விஜய் சார் கிட்ட. உங்களுக்கு கர்நாடகாவில் பெருகிடுச்சு, கேரளாவில் பெருகிடுச்சு, தெலுங்கானாவில் பெருகிடுச்சு, அங்கே பெருகிடுச்சு, இங்கே பெருகிடுச்சுன்னா அவர் அந்த வெற்றிவேல் ஊத்துக்குழி வெற்றிவேல் பண்டித்து கேட்டோன்னா அவர் பிரதமர் ஆகிற தகுதியே இருக்கு அப்படின்னு ஊத்துக்குழி வெற்றிவேல் சொல்லிட்டார்ல ஜோதிடர். ஒருவேளை நம்ம பிரதமர் ஆயிடுவோமோ, இந்த ஊத்துக்குழி வெற்றிவேல் சொல்லிட்டா நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், பிரதமர் ஆயிடுவோமோன்னு சொல்லி பண்றப்ப ரூட்டு கிளியர் ஆக முடியுமா? அப்போ பிரதமர் அவர் ஆயிட்டாருன்னா அடுத்த செகண்ட் லைன் லீடர்ஷிப்ல இருக்க நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற கனவுல சொல்றாரு. தவிர இங்கு பிரதமரா ஆகிற அளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரு எம்பி கிடையாது. ஒரு ராஜ்யசபா கிடையாது, லோக்சபால கிடையாது. ஒரு எம்பி இல்லாதவர்கள் நீங்க பிரதமர் 40 நீங்க ஜெயிக்கிறீங்க வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் 40 ஜெயிக்கிறீங்க. சவுத்தில் கூட ஜெயிக்கிறீங்க, கேரளாவில் 20 ஜெயிக்கிறீங்க, இதில் 30 ஜெயிக்கிறீங்க, சவுத்து ஃபுல்லாக ஜெயிச்சிங்க. பிரதமர் ஆக முடியுமா சார்? கூட்டணி காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க சார். காங்கிரசினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி இல்லை. அது காங்கிரஸே மறைமுகமாக பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்துது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய லெவலில் தன் நிலைப்பாட்டை பிரியங்கா காந்தி தான் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி டயர்ட் ஆயிட்டார். எவ்வளவு வாட்டி தான் போட்டி நாங்க வந்து அடுத்த தேர்தலில் போட்டிட்டு அதிகப்படியான இடங்களை ஜெயிச்சு காங்கிரஸுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து பிரதமராக வரப்போகிறோம். அது வந்து எனக்கு வந்து அதாவது இந்தியாவிலுடைய வரலாற்றில் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும், இந்திரா காந்தி, நேரு, மோடிஜி அவர்கள், இவங்க 3 பேர் தான் தன்னுடைய வாழ்வியலை தாண்டி அதிகமான நாட்கள் வந்து இந்தியாவை ஆண்டவங்க. மிச்சம் ஒருத்தரை கூட வாழ விடாமல் ஆள விடாமல் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு காங்கிரஸுக்கு இருக்குது. ஐக்கிய குஜராத்லேருந்து, தேவகவுடாலேருந்து, மொராஜி தேசாயிலேருந்து, இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தோத்தவர்லேருந்து, இவங்களை சந்திரசேகர்லேருந்து எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. ஜிகுன்னு ஒரு 40 நாள் இருப்பாங்க. டப்புன்னு ராஜீவ் காந்தி வாபஸ் வாங்கிட்டு டப்புக்குன்னு ஆட்சிக்கு அப்புறம் திருப்பி ஐக்கிய குஜராத் கொடுப்பாங்க. இப்படியே கவுக்குறதில் வல்லவர்கள். இந்த கவுக்குற வல்லவராக இருக்கக்கூடிய காங்கிரஸா விஜய் பிரதமர்ல உட்கார வைப்பாங்க. இல்ல சார், 2020 பிரதமர் இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. விஜய் பிரதமர் ஆகுறாரு, அதுல காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு. தமிழகத்தில் சொன்ன மாதிரி கொடுக்குறாரு. அப்போ வந்து இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ முருகன் சார் சொன்னதில் ஒரு பதிவு நான் கண்டிப்பாக சொல்லணும். சவுத்திலிருந்து ஒருத்தர் பிரதமர் வேட்பாளராக வந்து சட்ட திருத்தம் செய்யணும்னார். மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். நேரு ஆண்டுகிட்டு இருந்தார். 5000 நாட்கள் ஆண்டுகிட்டு இருந்தார். நேரு ஆண்டார். எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்திக்கு பிள்ளை விட்டு அவங்களும் அதிகமான ஆண்டுகள் தமிழ்நாடு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்களே. அப்போ அந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டியது பிரச்சனையே வரல சார். அப்ப இவங்க ஆள்றப்ப பிரச்சனை வரல. காங்கிரஸ் வந்து சவுத் இந்தியன் கட்சி சார், பாஜக மாதிரி நார்த் இந்தியன் கட்சி இல்ல சார். சார் முருகன் சார் சொல்லி கொடுக்குறாரு. கரெக்ட். அதாவது இல்ல முருகன் சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நான் வேற இந்த விவாதத்தை வேற ஒரு தளத்துக்கு நகர்த்த விரும்புறேன். ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்களுக்கு பாதிக்குதா? மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க? பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த தொழிலதிபர்கள் என்ன சொல்கிறாங்க? கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கலாம் தாண்டி இந்தி எதிர்ப்பு உணர்வு பூர்வமாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. 2 கட்சிகள் தான் கொஞ்சம் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிறதும் தெரியல. அகில இந்திய கட்சி. ஆமாம், அகில இந்திய கட்சிகள். ஆனால் தமிழக கட்சி
தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்தி படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அப்படி செய்தால் இந்தியாவை தமிழர்கள் ஆள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அரசியல் தாண்டி பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக தாண்டி இந்த வார்த்தைகள் என்பது ஆய்வு கொடுத்து உட்படுத்தப்பட வேண்டியது. ஏன்னா இந்தி ஆதரித்து பேச எந்த கட்சிகளும் இல்லை. காங்கிரஸுக்கு ஆதரித்து பேசணும்னு ஆசை தான், ஆனால் வாய்ப்பு இல்லை. பாஜகவிற்கும் ஆதரித்தும் பேசணும், எதிர்த்தும் பேசணும். தமிழுக்கும் ஆதரவு கொடுக்கணும், இந்திக்கும் எதிர்த்து பேசிட முடியாதுன்னு ஒரு இரண்டாம் கட்ட நிலவில் அவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ உடைச்சி பேசியிருக்காங்க. இதற்கு பிறகு இந்த மனநிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்கள் அகில இந்திய அளவில் பார்த்தா தென்னிந்திய மாநிலங்களில் கூட கர்நாடகத்தை எடுத்துக்கங்க சார், நிகழ்ச்சியோட இறுதிக்கு எல்லா பகுதியிலையுமே இந்த இந்தி எதிர்ப்புங்கிற அந்த வாதமே எழும்பவே இல்லை. தென்னிந்தியாவில் மற்ற எல்லா மாநிலத்திலையுமே என் மொழி தான் பெருசுன்னு சொல்கிறது வேற, அந்த மொழி வேண்டான்னு அவங்களாம் சொல்கிறதே இல்லை. கர்நாடகத்தில் இருக்கும், தெலுங்கானா எல்லாத்துலேயுமே இந்திய சாதாரணமாக அவங்க படிக்கிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் அது 1965 இந்தி வேண்டுமா வேண்டாமாங்கிற கேள்வி எழுப்பி, வேண்டுமா வேண்டாம்லாம் இல்லை சார், வேண்டாம் வேண்டாம் வேண்டுமா வேண்டாம் இல்லை. அதில் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி கொஞ்சம் பிஜேபி சேர்ந்தவங்களோ கருத்துடையவங்க, காங்கிரஸ் கருத்துடையவங்க, காங்கிரஸ்லாம் யாரும் பேசல, என்னையா ஹிந்தி படித்தாதான் என்னையா ஏதோ ஒரு மொழி படிச்சுட்டு போவோம்னு கூட சொல்கிறாள்லாம் இருக்காங்க. அது எல்லாரும் கடுமையெல்லாம் ஹிந்தி எதுக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இங்கே பெரும்பான்மை மக்கள் இந்தி தேவையில்லை. கட்சிகள் தான். அப்படி பார்த்தா நிறைய ஹிந்தி படிக்கிறாங்க. இப்போ நீங்க எந்த கட்சிகள், அதுதான் என்னோட கேள்வி. அந்த கட்சிகள் அந்த அரசியல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அது கொஞ்சம் சாத்தியம் ரொம்ப குறைவு சார். நன்றி சார். வெங்கடேஸ்வரன் சார், இப்ப தொடர்ந்து பாஜகவிற்கு 2 முகங்கள் இருக்கு. நான் கிண்டலா குறிப்பிட்டதா கூட பாஜக நார்த் இந்தியன் கட்சி அப்படின்னு சொன்னா கூட ஆல்மோஸ்ட் அந்த பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. நான் கிண்டலுக்காக சொன்னேன். ஆனா கூட பாஜக தமிழுக்காக நிறைய பேசியிருக்கிறது, மோடி பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட நேரடியாக நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்கிற இடத்துக்கு வரல. அது சொல்லவும் முடியாதுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அப்படி சொல்லவும் கூடாது. ஆனாலும் கூட ஹிந்தி படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல முடியல. நீங்கள் 3வது மொழின்னு வரும்போது நீங்கள் எந்த மொழி வேணால் படிச்சுக்குங்க, அப்படி இதில் கட்டாயம் இல்லை அப்படின்னு சில விஷயங்களை ரொம்ப பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் அவரோட கட்சியில் முக்கிய அமைச்சராக இருக்கிற ஆதவ் அவர்கள் தெளிவாக பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி தமிழ் குறித்த அவர்களான பேச்சுக்கு கண்டனங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ இப்போ இந்த மொழி அரசியல் என்பது முற்றிலுமாக மாறுகிறதா? அந்த இல்லை, நீங்கள் சொல்கிறது சட்டசபையில் அவர் நேரடியாக இந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பார்க்கல. பட் தாவேகாவுடைய கொள்கைக்கு என்னன்னு கேட்டால் இருமொழி தான் எங்களுடைய கொள்கைன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஒன்று, இன்றைக்கு திமுக நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு என்ன சட்ட போராட்டம் பண்ணுதோ அதே சட்ட போராட்டத்தை தான் தாவேகாவும் பண்ணுது. இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்தாமல் தான் இங்கே இருக்குது. இன்றைக்கி சம்ஸ்கிருத அபியான் இதே திட்டத்தில் நீங்கள் பணம் வாங்காமல் தான் இருக்கீங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருமொழி கொள்கையை தாண்டி மும்மொழி கொள்கைக்கு தாவேகா வரலை. அவங்க திமுகவுடைய ஜெராக்ஸா தான் இங்க இருக்கிறாங்க தவிர அவங்களுடைய மொழி கொஞ்சமாக மாற்றம் தெரியற மாதிரி மாற்றம் தெரிஞ்சதுன்னா கல்வி கொள்கைகளை தாண்டி இந்திய கத்துக்கிறது தப்பு இல்ல அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு மினிஸ்டர் சட்டசபையில சொல்றதை நீங்க வச்சு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையை நேரம் அமல்படுத்திருக்கணுமே. கேரளாவே அமல்படுத்திருச்சே, ஏன் அமல்படுத்தல? சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தை இன்னைக்கு வரை 2500 5000 ரூபாய் வாங்காம தானே இருக்கீங்க. அப்போ இன்னைக்கு இருமொழி கொள்கையில் எங்கள் கொள்கை மும்மொழி கொள்கை நீங்கள் மாறணுமே. நவோதயா பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக காங்கிரஸ் பீரியட்லேருந்து போராடிட்டு இருக்கோம். போன வாட்டி தான் திமுக பீரியடில் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு ஒரு கொட்டு வச்சுது. மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க, நீங்கள் நிராகரிக்காதீங்க. 38 மாவட்டங்களிலும் நவோதயா பள்ளிகளுக்கான இடங்களை தேர்வு செய்யணும் அக்கட்டில் ஆணையிட்டாங்க. அதற்கு இன்றைக்கி மேல்முறையீடு போயிருக்காங்க தமிழக அரசு. இது எங்கள் கொள்கை சார்ந்த முடிவு, எங்கள் மண் சார்ந்த முடிவு, எங்கள் மொழி சார்ந்த முடிவு, இதை நீதிமன்றம் ஆணையிட முடியாதுன்னு சொல்லி மேல்முறையீடு போயிருக்காங்களே. அப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மொழி கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இருமொழி கொள்கைன்னு. இங்கே 3வது மொழியை படிக்கணும்னு சொல்லி இவங்க ஊக்குவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் அது அவங்க சொன்னதை எப்படி எடுத்துக்கிருக்காங்க, நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கொள்கை முடிவாக தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா 3வது மொழியாக பிராந்திய மொழிகளில் எதனா ஒன்று படிங்க, ஹிந்தின்னு கிடையாது, நீங்கள் எதை வேணால் படிச்சு. அதனால தான் நம்ம முன்னாள் கல்வித்துறை அமைச்சராமே மகேஷ் பொய்யாமொழி என்ன சொன்னார், என்னுடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறாரு சொன்னாரா இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக சொன்னாரா இல்லையா? ஃப்ரெஞ்சு கூட படிங்க, எந்த மொழியும் நமக்கு அந்நிய மொழி கிடையாது. எந்த மொழியாக இருந்தாலும் நம்மளுடைய மொழிகள் சவுத்து தாண்டி இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் படிங்கன்னு தான் சொல்கிறோம். தவிர
கொள்கை முடிவில் அவர்கள் வந்து தெளிவாக ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிச்சிருக்கார், நாங்கள் இருமொழி கொள்கையை தான் நோக்கிறோம், புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோம், சம்ஸ்கிருத அபியான் நிதான் திட்டம் PMC பள்ளி நாங்கள் இணைய மாட்டோம், ஆனால் நிதியை மட்டும் தாங்கன்னு பழைய பல்லவி தான் அவங்க பாடுறாங்க. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.